ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வீடியோ தான். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா செய்வது எப்படி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக பாஸ்தாவை அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அதற்கு பிறகு என்னென்ன மணக்கறி அதில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதலாவது லீக்ஸ் ஒரு 2 லீக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு கோஞ்சிக்காய், பிறகு உருளைக்கிழங்கு, அதற்கு பிறகு கறிமிளகாய், அப்புறம் இறைச்சி பொரித்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் கேரட் எடுத்துக்கொள்ளுங்க, 2 கேரட் எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் முட்டை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு முட்டை, 2 முட்டைகள் போடலாம், நான் கொண்டு போடுறேன். கறி மசாலா தூள் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. அப்புறம் தேங்காய் எண்ணெய். அதற்கு பிறகு தயாராக போகின்றது. வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட்டு தண்ணி எடுத்து ஒரு தாட்சியில் ஊற்றி இதை அவிய போட போகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் ஃபஸ்ட்டுக்கு அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இரண்டாவது ஒரு தாளிக்கக்குள்ள அவியாமல் இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டாக நம்ம நார்மலான முறையில் அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இரண்டையும் போட்டு நாங்கள் இந்த அடுப்பு எப்படி தயாரிச்சது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்காதவர்கள் பாருங்கள். அதற்கு பிறகு கொஞ்சம் உப்பு அதில் சேர்த்துக்கொள்ளுவோம். இலகுவான முறையில் அடுப்பு எப்படி செய்யறது வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தாளிப்புக்குரிய வேலைகள் ஆரம்பமாக உள்ளது. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுவோம். முதலாவது நம்மளுக்கு போட வேண்டியது உருளைக்கிழங்கும் கேரட்டையும் போட போகிறோம். கொஞ்சம் அதை தாளிப்போம். அடுப்பு பற்றி பார்த்து அடுப்பு நல்லா தான் பார்த்துது. பிறகு எண்ணெய் சூடாக பார்த்து இதை போட்டோம். பார்த்தீங்கன்னா இப்படி இந்த தாளிப்பு வேலையாக ஆரம்பிக்கிறது. இதை தாளித்து எடுத்துக்கொள்ளுவோம். இது நல்லா விரட்டி இருக்கும். பிறகு மற்ற கறி மிளகாயை போட்டுக்கொள்ளுவோம். அது கொஞ்சம் உரப்பு சேர்த்துனாங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்க மாட்டேன். பிறகு கோஞ்சிக்காயை சேர்த்துக்கொள்ளுவோம். நிறைய போட்டு தழிச்சு லீக்ஸையும் கடைசியை தான் போடணும். இருந்தால் இல்லை ஃபஸ்ட்டாகவே வதக்கணும்னா நல்லா வதங்கி போயிடும். ஒரு மனம் கண்ணு பண்ணதுக்காக லாஸ்ட்டாக போட்டுக்கொள்கிறோம். இப்போ பாஸ்தாவை கொட்டிக்கொள்ளுவோம். பாஸ்தா அவிய போடக்குள்ள தண்ணி சேர்த்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு உப்பும் போட்டு அவிய வைக்கணும். இப்போ முட்டையை கொட்டிக்கொள்ளுவோம். முட்டையை ஊற்றி அதை பிரட்டுவோம். எல்லா இதுவும் சேரட்டும். நல்லா கிண்டி கொள்ளுவோம். எல்லா மசாலாவும் அதோட சேரும். போட்டு மலைக்கறி எல்லாம் சேரும். இப்போ உப்பு தண்ணி தான் ஊற்றுறேன். நான் ஊற்றி ஏற்கனவே அவிங்கக்குள்ளே போட்ட மலைக்கறியோட இப்போ உப்பு தண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளுவோம். பிரட்டுவோம். இப்போ கறி மசாலா சொன்னேன், அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் இருக்கும். நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க, தெரியாத மக்கள். பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியாகி வந்து சாப்பிட்றது போல இருக்குது. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அஜினா கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு விருப்பமான நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாமல் தேவையில்லை. நாங்கள் கொஞ்சம் சேர்க்குறது. பிறகு தான் ஏற்கனவே இறைச்சி பொரித்து வச்சு தானே இறைச்சி கடைசியாக தான் நம்ம போட்டுருவோம். பிச்சு வச்சு இருக்கும். அது கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் எல்லா இதுலேயும் மிக்ஸ் ஆகும்போது பொரிச்சி இறைச்சி பிச்சு வச்சு பிரட்டி அதோட கொட்டி பிரட்டிடும். இப்போ தேங்காய் கொஞ்சம் லைட்டாக விடுவோம். தேங்காய் வற்றி போயிட்டு அதுக்காக கொஞ்சம் விடுவோம். நிறைய வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவெல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ தயாராகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். அப்போது இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.